ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து. டிஎன்பிசிக்கு நீங்கள் புதுசாக எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா? ஒரு ஐடியா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரியா? இன்னும் 18 நாள் தான் இருக்குது. இந்த 18 நாளுக்குள்ளே நம்ம என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசை தளர விடாதீங்க. சரியா? நீங்கள் படிக்க வேண்டியது 2 சப்ஜெக்ட் தான். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது ஏதாவது ஒரு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் டிஎன்பிசி படிக்கிறதுக்காகவும் இருக்கிற சிலபஸ்லாம் நம்ம படிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் புதுசாக இன்னும் 18 நாளில் நான் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. தமிழ் தான்ப்பா படிக்கணும். தமிழும் மேக்ஸும் படிக்கலாம். மேக்ஸில் ஒரு 6 டாபிக் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு. நெக்ஸ்ட் என்ன படிக்கிறீங்க? சிம்பிளிஃபிகேஷன். ஒரு 5 டாபிக் இல்லைன்னா 6 டாபிக் நல்லா தெளிவாயிருங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 சம்ஸ் போட்டுடலாம். புத்தி கூர்மையிலேருந்து 2 சம்ஸ் கேட்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு 15 to 17 சம்ஸ் நீங்கள் போடலாம். சரியா? சரி, தமிழ் என்ன படிக்கிறது? 18 நாளில் தமிழ் என்னால் படிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 6th, 7th, 8th, 6th to 10th வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு 9th வரைக்குமாவது இந்த 18 நாளில் நம்ம படிச்சிடலாம். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படிக்கலாம்ப்பா. 6th முடிக்க ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. 7th முடிக்க ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. 8th முடிக்க ஒரு 3 நாள். அதே மாதிரி 9th முடிக்க ஒரு வாரம் ஆகும். சரியா? அப்போ இந்த மாதிரி தெளிவாக படிச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு குரூப் 2ல் அழகாக போய் எழுதி பாருங்கள். தமிழில் கண்டிப்பாக 70 to 80+ நம்ம போடலாம். சரியா? அதே மாதிரி மேக்ஸில் ஒரு 18 கொஷின்ஸ் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஒரு 6 டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து போட்டிங்கனாலே என்ன பண்ணலாம், இதில் ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரூப் 2 எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டடியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு உட்காந்து ஜிகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிகேயில் படிக்கிறது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஓகேவா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி முடிச்சுட்டு யூனிட் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்த சப்ஜெக்டை கை வைக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா லைனாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் நீங்கள் தமிழும் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. வேறு எதுவுமே படிக்காதீங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஜிகேயில் எவ்வளோ மார்க் வந்தாலும் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தானே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரேடியாக போட்டு மைண்டில் ப்ரெஷர் எடுத்தக்கூடாது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக எழுதிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழில் நம்ம பரவாயில்ல இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், அப்போ ஜிகே படித்தா நம்மளாலையும் ஸ்கோர் பண்ண முடியும். குரூப் 2 குரூப் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். ஏன் குரூப் 1க்கே நம்மளால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். தமிழ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிகே கை வச்சுக்கலாம். சரிப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.